கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் டைமில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 15 நிமிடமாவது பதக்கோணாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் 5 நிமிஷமாக பிரித்து நீங்கள் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல அந்த பெல்விக் போர்ஷனை வந்து வைட் பண்ணி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பெயின் ரிலீவ்டாக இருக்கும். யூரின் போகிறதுக்கும் மோஷன் போகிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அடிவயிற்று பகுதிகளில் நல்ல விளக்கெண்ணெய் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் வலி இருக்கோ, தொடை இடுக்கு, அடிவயிறு பகுதி, தொப்புள் பகுதி, இடுப்பு பகுதி இங்கெல்லாம் நல்ல விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணுறதே வந்து நல்ல பெயின் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹாட் வாட்டர் பேக் வச்சு ஒத்தரம் கொடுத்துக்கிறது, நல்ல சுடு தண்ணி வச்சு யாரையாவது ஒத்தரம் கொடுக்க சொல்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பெயினையும் கிராம்ஸையும் ரொம்ப குறைக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அது வந்து உங்களுடைய உணவில் அன்றாடம் நீங்கள் கீரை சேர்த்திக்கிறதுங்கிறது குறிப்பாக எண்டோமெட்ரியோசிஸ் அடினோமயோசிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில் வெறும் வயிற்றில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெயின் உள்ள காலகட்டத்தில் அந்த பீரியட்ஸ் டைமில் சிவியரான பெயின் இருக்கும் பொழுது பெயின் கில்லர் போடாமல் சமாளிக்கக்கூடிய ஒரு சின்ன பானம் பயன்படுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி சாறு எடுத்துக்கோங்க. கூட வந்து 1 ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு வந்து எடுத்துக்கோங்க. அது கூட 2 சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூட வந்து ஒரு தேவையான அளவுக்கு உப்பு. இதை வந்து நல்லா தண்ணியில் விட்டு டைல்யூட் பண்ணிக்கலாம். ஒரு 200 ml தண்ணி கூட விட்டு டைல்யூட் பண்ணிக்கலாம். இந்த பானத்தை வந்து நீங்கள் அந்த பெயின் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எடுத்துக்கலாம். அந்த பெயின் இருக்கும் பொழுது வலியாக இருக்கும், எனக்கு வந்து எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடும், என்னால் பெயினே டாலரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பானத்தில் நம்ம இஞ்சி சேர்த்துறதுனால ஆன்டி எமிட்டிக் ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்குது. ஸோ வாந்தி வராமல் தடுக்கக்கூடியதாகவும் பித்தத்தை தணிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இந்த பானத்தை நீங்கள் அந்த பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடினோமயோசிஸாக இருந்தாலும் சரி, எண்டோமெட்ரியோசிஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய வலி உங்களால் வந்து ஈஸியாக சமாளிக்க முடியும் பெயின் கில்லர்ஸ் இல்லாமல். பட் அடினோமயோசிஸ் வரதுக்கான ரீசன், எண்டோமெட்ரியோசிஸ் வரதுக்கான ரீசன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்.